வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக தகவல். காவிரி பாசன மாவட்டங்களில் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. கடலூரில் கடும் கடல் சீற்றம், தனியார் துறைமுக இறங்குதளத்தில் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்க உறவினர்கள் கோரிக்கை. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். விழாவில் பங்கேற்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு. தங்கம் விலையில் பவுனுக்கு 120 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 56,720 ரூபாய்க்கு விற்பனை. கையூட்டு பணத்துடன் சிக்கிய அதிகாரியை நெல்லை மாநகராட்சி பதவியில் அமர்த்துவதா? தமிழக அரசுக்கு அன்புமணி கண்டனம். கௌதம் அதானியுடன் நடைபெற்ற சந்திப்புகள் குறித்து ஜெகன்மோகன் விளக்கமளிக்க வேண்டுமென தெலுங்கு தேசம் கட்சி போர்க்கொடி. வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று மக்களவை உறுப்பினராக பதவியேற்பு. சென்னையில் மாணவர்கள் மோதல் தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 231 வழக்குகள் பதிவு. உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். கன்னியாகுமரி அருகே தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்தி போதை ஊசி வாங்கிய செவிலியர் படிப்பு மாணவன் உட்பட 3 பேர் கைது.